மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை. சின்ன வயசுலேயே நிறைய வறுமை அனுபவித்தவர்கள் யாருன்னா இந்த மிதுனராசிக்காரர்கள் தான் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா, மிதுனராசிக்காரர்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இது ஒரு விதி. காரணம்னா தனஸ்தானாதிபதி யார் உங்களுக்கு 2 கூடிய சந்திரன். இந்த சந்திரனுடைய நிலையற்ற ஒரு மூமெண்ட்னால உங்களுக்கு பண வரவுங்கிறது ஒரு பெரிய நெல்லிக்கனியாகவே இருக்கும். அதே மாதிரி தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் பண வரவுங்கிறது பெரிய எட்டாக்கனியாகவே இருக்கும். ஸோ இவர்களுக்கு பிறந்ததுலேருந்து நிறைய கஷ்டப்பட்டு இப்போ இந்த மே மாதம் தான் உங்களுக்கான ஒரு சிறப்பான மாதமாக கருதப்படுகிறது. காரணம் என்னவென்றால், இந்த வருடம் வருகின்ற எல்லா பயிற்சியுமே மிதுன ராசி தான் முன்மொழியுது. மிதுன ராசிக்காரர்கள் சிறப்பாக இருப்பாங்கங்கிறது தான் இறைவனுடைய எண்ணமாகவும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு 10ல் சனி பகவான் வருகிறார். உங்களுக்கு முதல் பயிற்சியினுடைய விளைவு. சனி பகவான் 10ஆம் வீட்டுக்கு வரும் பொழுதே முடிவு பண்ணிட்டார் சனி பகவான், இந்த வருடம் நீங்கள் தான் டாப்பர்னு. ஏன்னா சனி பகவான் 10ஆம் வீட்டுக்கு வந்தால் சாதாரண நாள் கூட பிரபலமாயிடுவான், வேர்ல்டு ஃபேமஸ் பிராண்ட் ஆகிடுவான். சனி பகவான் 10ஆம் வீட்டுக்கு வருவது அத்தனை சிறப்பான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது.